ஏஆர் முருகதாஸோட பிக்சர் பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு, நீட்டாக இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட படம் வந்து தெரிக்கணும்னா இந்த படம் செம்மையாக இருக்குது. அவரோட ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லை அவர் கதிரி ஆடுகிற சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனுமே ரசித்து பார்த்தோம். இல்லை, லவ் சப்ஜெக்ட் தான், பட் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அதிகமாக இருந்தது வேற எதுவும் இல்லை படத்தில். மூவி ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்ல, ஒரு ஏஆர் முருகதாஸோட பிக்சர் பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு, நீட்டாக இருக்கு. கதை ஓகே, கதை நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. பட் எனிவே கொஞ்சம் ஒரு மென்டல் டிஸார்டர்லாம் கொண்டு வந்து அதை பாசிட்டிவாக முடிச்சிருக்காரு. அது வரலையும் கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவாக கொண்டு வந்து முடிச்சிருக்காரு. நானே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா கரெக்டாக பாசிட்டிவாக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஏஆர் முருகதாஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. படம் நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. எண்டு வரலையும் நல்ல த்ரில்லிங்காகவே போயிட்டுருக்கு. கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது. இது கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கலாம் அவரோட ஸ்டைலில். இருந்தாலும் இது கொஞ்சம் ஓகே, சம்மாட் ஓகே தான், பெட்டர்னு சொல்ல முடியும். பட் அவரோட ஸ்டைலில் ஒரு தனியாக இருக்குது. துப்பாக்கியெல்லாம் எப்படி எடுத்தாங்க, விறுவிறுன்னு அந்த மாதிரி விறுவிறுன்னு இல்லை. பட் இருந்தாலும் படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நைஸ். முருகதாஸ் வந்து அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டோன்ட் மிஸ்டேக் மீ. அவர் ஒரு 100%னா ஒரு 80% இப்போ இருக்குது. அவரோட ஸ்டைலுங்கிறது தனியாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நியராக இப்போ பரவாயில்ல. எனிவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓகே, சிவகார்த்திகேயன் மூவி நல்லாயிருக்கு. நைஸ். போர் அடிக்காமல் போச்சு படம். கொஞ்சம் ஃபைட் சீன் மட்டும் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சிவகார்த்திகேயன் நடிப்பு நல்லா இருந்துச்சு. அந்த எஸ்பெஷலி அந்த வில்லன் செம்மையாக நடிச்சிருக்கு. எல்லாம் மிக்ஸ்டாகவே இருக்குது. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபைட்டு சீக்வன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால லென்த்தியாக போயிடுச்சு. மற்றபடி த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஒரு சஸ்பென்ஸோடையே இருந்தது படம். நல்லா இருந்தது. ஆக்ஷன் ஏன்னா ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தி தான். இப்போ எல்லா படமும் வயலன்ஸாக தான் இருக்குது. தயவுசெய்து வயலன்ஸை கம்மி பண்ணிவிட்டு படம் எடுங்க. ஆமாம், ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் காமெடி எல்லாமே மிக்சடாக இருக்கணும். வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் சின்ன பசங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். மற்றபடி கல்ச்சர் ஆக்சுவலி கன் கல்ச்சர் தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று. அது ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னு தெரியல. அதான் இப்போ எல்லாம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த வேறு மாதிரி ரூட்டில் எடுத்துருக்கலாம். இது மாதிரி துப்பாக்கி மாதிரி எடுத்துருக்கலாம். பட் எனிவே இந்த ரூட் வந்து ஓகே, அவர் முடிவு பண்ணியிருக்காரு. பட் இது கொஞ்சம் இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு அது தேவையில்லாத ஒன்றா இருக்குது. பரவாயில்ல. எனிவே நைஸ் டு சி. ஓகே. சிவகார்த்திகேயன் காமெடி நல்லா இருந்துச்சு. நான் மெயினாக வந்தது வித்யுத் ஜாம்வாலுக்காக தான். அது என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நான் துப்பாக்கி அளவுக்கு தான் நினச்சிட்டு வந்தேன். பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பார்க்கலாம். ஒரு வாட்டி இல்லை பார்க்கலாம். அனிருத் தெரிக்க விட்டார். பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ மோஸ்ட்டாக ஃபைட் சீன் வருதா, ஸோ அந்த இதை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கதையை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தோணுது. புரியல. சிவகார்த்திகேயனை வந்து காமெடி ரோலில் பார்த்துட்டு இப்போ ஆக்ஷன் ரோலில் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டுருவேன். ரொம்ப ஆக்ஷனாக இருந்துச்சு. நல்லா லேக் எங்கேயும் அடிக்கல. பட் ஆனால் வந்து எப்படி சொல்லலாம், செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரே இதை மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அனிருத் மியூசிக் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த பிஜிஎம்லாம் வந்து வேறு லெவலு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட படம் வந்து தெரிக்கணும்னா இந்த படம் செம்மையாக இருக்குது. அவரோட ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லை அவர் கதிரி ஆடுகிற சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனுமே ரசித்து பார்த்தோம். உண்மையிலே ஒரு நல்ல படம், நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல் வந்து அந்த மாஃபியாவை தடுக்கணும், ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது கிடச்சிச்சின்னா எப்படி, அந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட். அது துப்பாக்கிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறோம். முருகதாஸோட படம் செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவல், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கம்பேக்குன்றது சொல்கிறதுக்கு பதிலாக அவரோட இதுவே தனி, அவரோட ட்ராக்கே தனி. அது மியூசிக்லேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் பிச்சுட்டாங்க. என்னன்னா
ஆ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ துப்பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் வந்து ஒரு இது மாதிரி தடுப்பார் பார்த்தீங்களா அநியாயத்தை, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடத்தி சூப்பராக அதை இது பண்ணி இதில் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விட பயங்கரமாக இருந்துச்சு. அவர் முருகதாஸ் படம்னாவே இது இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னண்ணா எதுவும் இல்லைண்ணா, ஆஸ் யூஷுவல் அவரோட எஸ்கே அண்ணாவோட காமெடி, படத்தோட அந்த மியூசிக்கு, அப்புறம் முருகதாஸோட கதை எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸு அந்த ஒரு ஃபஸ்ட்டு பாட்டுக்கு அப்புறம் வேறு எதுவும் கேட்குற மாதிரி எதுவும் இல்லை. மியூசிக் தானே, அந்த என்ன சொல்கிறது, அந்த பிஜிஎம் போட்டது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதை விட சூப்பராக இருந்துச்சு. நன்றிண்ணா. ஓகே குட். ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நிறைய இருந்தது. ஓகே இது பண்ணியிருக்காங்க. இல்லை லவ் சப்ஜெக்ட் தான், பட் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அதிகமாக இருந்தது, வேறு எதுவும் இல்லை படத்தில். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது, மற்றபடி படம் ஓகே அவ்வளோதான். படத்தில் எதுவும் சப்ஜெக்ட் இருக்கா? முருகதாஸ் படம்னாலே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். கதைன்னு பார்த்தோன்னா லாஜிக் கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகுது, மற்றபடி ஓகே படம். தேங்க்யூ. படம் லாக் அடிக்கல எதுவும்? படம் எதுவும் ஸ்லோ இல்லை, லாக் அடிக்கல? இல்லை நல்லா தான் போகுது, சூப்பராக போகுது, எதுவும் இது இல்லாமல் போகுது, நல்லா தான் போகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. முருகதாஸ் படம் ரொம்ப நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது லவ் அண்ட் இது கன் காமெடி காம்பினேஷன் இது புதுசு. ஒரே கன்னாக காமிக்காம லவ்வோட மிக்ஸ் பண்ணி காமிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு. சூப்பர் படம், சூப்பர். இது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் ஏதாவது சப்ஜெக்ட் வச்சு சொல்லுவார், இந்த படத்தில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? அதுதான் அந்த கன் கல்ச்சர் வராது அப்படின்னா அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எதுவுமே வைலன்ஸ் இல்லை, லவ்வால் தான் ஜெயிக்கணும். புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதாவது தான் ஜெயிக்கணும். இந்த கன்று கத்தி எல்லாம் வச்செல்லாம் ஜெயிக்க முடியாது. ஓகேவா? ரெண்டு ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ரெண்டு ஹாஃப் நல்லா இருக்கு. சாங்ஸு அனிருத் சாங் ரொம்ப சூப்பர். அனிருத் நல்லா போட்டிருக்காரு. அவரை ஃப்ரெண்ட்ஸ் தானே, அனிருத்தோட சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நல்லா போட்டிருக்காரு. படம் நல்லா இருக்கு, சூப்பருங்க. ஓகே. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். அது அவர் ஏஆர் முருகதாஸோட மேக்கிங் இல்லை அதில். சப்ஜெக்டாக தான் இது வந்து பழக்கப்பட்ட கதை. பட் இது இருந்தாலும் என்ன சொல்கிறது, இது லாஜிக் நிறைய மிஸ் ஆகுது படத்தில். அனிருத் தான் அவரோட பிஜிஎம் தான் படத்துக்கு சப்போர்ட். அவர் பேர் என்ன பேர், ஹீரோ பேர் என்ன பேர்? சிவகார்த்திகேயன். அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. பட் ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம் மாதிரி இல்லை. லோகேஷ் கனகராஜ் அது கூட சொல்லி ஃபுல் ஃபைட்டு தான். அது ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். பட் இருந்தாலும் வந்து லாஜிக் மிஸ் ஆகுது. லேக் இல்லை, அதாவது ஒரு ஒரு கண்ட்ரை மறைச்சி வைக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா சார்? லாஜிக் மிஸ் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ். இல்லை ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம் மாதிரி இல்லை. படம் பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம், அவ்வளோதான். போர் அடிக்காமல் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே ஓகே எல்லாம் குட். பட் இருந்தாலும் வந்து ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம் மாதிரி இல்லை, மிஸ்ஸிங். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா படம்? இல்லை ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. எஸ்கே நல்லா ரொம்ப டஃப் கொடுத்து நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்கு. இல்லை ஃபுல்லு இதுவாக தான் ஆக்ஷன் மூவியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். ஆக்ஷன் தான் நல்லா இருக்கு. ஆக்ஷன் அண்ட் லவ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருந்தது சார். படம் ஆக்ஷன் மூவி பார்க்கலாம். இருக்கு, இதான் மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ எதனால் நடந்தால் ஆக்ஷன் எடுக்கணும், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகாதீங்க, ஜஸ்ட் கேர் பண்ணுங்கன்றது மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. லாக் அடிக்கல சார். ஃபைட் சீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓகே. அதுவும் இருக்கு. ஃபேமிலி சீனில் லவ் கொஞ்சம் இருக்கு. மெயினாக ஆக்ஷன் தான்.
ஆவரேஜ் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லையா? இல்லை 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 ரொம்ப சங்கீத்தனமாக எடுத்து வச்சிருக்கிறாரு. முருகதாஸ் பார்த்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பண்ணீங்களா? சிவகார்த்திகேயன் எதிர்பார்த்து பண்ணீங்களா? முருகதாஸ் எதிர்பார்த்து தான் போனேன். வழக்கம் போல் சங்கீத்தனமாக எடுத்து வச்சுக்கிறாரு. சிவகார்த்திகேயன் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. முருகதாஸ்னாலே ஒரு சப்ஜெக்ட் இருக்குமே, இதில் எதுவும் எதிர்பார்க்கலையா? இந்த வாட்டி முஸ்லீம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறாரு. மற்றபடி அந்த பழைய நார்த் மெட்ராஸ் இதை தப்பாக காட்டுறதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓகே மூவி. படம் லாக் அடிக்கிறாருமோ? லாக்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸ்க்ரீன் ரைட்டிங் ஓகே, பட் அவருக்கு எப்பயுமே பண்ணுற அந்த சிக்னேச்சராக ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளை தப்பாக காமிச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கு. எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு? ஓகே, சூப்பராக இருக்கு. ஆக்ஷன்லாம் எப்படி பயங்கரமாக இருக்கா? ஆஸ் யூஷுவல் ஏஆர் முருகதாஸ் சூப்பர். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்கேன். இன்னும் பிரச்சனை பார்க்கலாம். டமால் டுமில் சூப்பராக இருக்குங்க படம், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கு. ஒரு ஆக்ஷன் தானே படம்? ஆக்ஷன் படம் தான், நல்லா இருக்கு. எப்படி bro இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு ஆக்டிங்? எல்லாமே நல்லா இருக்கு. அவருக்கு ஓகேவா அந்த ஆக்ஷன் படம்? நல்லா தான் இருக்கு. செட் இருக்கு. ஏஆர் முருகதாஸ் எப்படி டைரக்ஷன்? இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நல்லா எடுத்துருக்காரு. நல்லா தான் இருக்கு படம். நல்லா இருக்கு. படம் எதுவும் லாக் அடிக்குதா? இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி bro இருக்கு படம்? எத்தனை முறை சுட்டாலும் உயிரோட வந்துக்கே இருக்காப்புல சார், அதான் எங்களுக்கே பயமாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. படம் சிவகார்த்திகேயன் ஓகேவா அந்த படம்? நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஏஆர் முருகதாஸ் கம்பேக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு.